நம்ம புரிஞ்சிக்க முடியுதா, புரிஞ்சிக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. அது நம்மளுடைய டாஸ்க்கு. அவற்றை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னொரு தடவை நாங்கள் நைட்டு டைமு நானும் என் ஹஸ்பண்டு வெளியே வரோம். தட் இஸ் வாசக்கால் வெளியே பேசேஜில் வரும் பொழுது ஒரு தவளை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் வெளியே வந்தேன், தவளை பார்த்தேன். அந்த தவளைக்கு சொன்னேன், நான் நிதானமாக வந்திருக்கேன், எங்கள் ஹஸ்பண்டு ஃபாஸ்ட்டாக வராரு, அவர் பார்க்காமலே உன்னை மிதிக்கிட்டாங்கன்னா உனக்கு கஷ்டமாயிடும், அதனால் நீ இந்த படிக்கட்டு இறங்கி ரைட் சைடில் போ, உனக்கு அது சேஃப், அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் மைண்டில் கொடுத்துருக்கேன். அது அப்படியே டக்குன்னு குதிச்சிட்டு படிக்கட்டு இறங்கி ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அது இறங்கி ரைட் சைடு கிளியராக போயிட்டுருக்குது. அப்போது ஒரு நல்ல மனதோட அது பற்றிய ஒரு அக்கறையோட அன்போட சொல்லும் பொழுது அது எப்படி புரிஞ்சுக்கினி ஹாப்பியாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால தான் இயற்கையில் மனிதன் பெரிய பிள்ளைங்க, விலங்குகள், ஜீவங்கள் சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றணும். இதுதான் மாஸ்டர்ஸ் மகான்கள் விதவிதமாக எத்தனை யுகங்களாகவோ நம்மளுக்கு சொல்லிகிட்டே வராங்க.